தானா இல்ல ஒரு சாதாரண கிராமத்தை இப்படி பெருசா வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறேன்னு உங்களுக்கு கோவமா? நீங்க குத்தி கட்டீங்களா என் மேல? இது இந்த எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், இன்கம் டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ் எல்லாம் குளறுபடிங்க. நான் தொழில் ஆரம்பிச்ச புதுசுல இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கே தெரியாதியா? படிப்படியா விழுந்து முட்டி தேய மேல வந்திருக்கேன். நாலு காசு மிச்சப்படுறதுக்காக பைத்தோட இந்த பம்பாய் சுத்தி 25 கிலோமீட்டர் நடப்பேன். பெரிய பெரிய கேஸ் முட்டைகளை முதுகுல தூக்கிட்டு பணத்தோட மதிப்பு என்ன நடக்கும் நல்லாவே தெரியும். எங்கெல்லாம் சம்பாதிக்க வழி இருந்துச்சோ அங்கெல்லாம் தேடி போய் சம்பாதிச்சேன். எனக்காக மட்டும் இல்ல, நம்பி இருக்கிற 30 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்காகவும் தான். தான் பாக்கி. எனக்கு இந்த கோல்ஃப் விளையாட்டுனா என்னன்னு தெரியாது. இந்த குதிரை ரேஸ்க்கெல்லாம் போக தெரியாது. ஆனா என்னோட பிசினஸ்ல என்ன யாரும் அழிச்சுக்க முடியாது. பாலியஸ்டர் எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஃபைபர், கெமிக்கல்ஸ், அது A1 குவாலிட்டில நான் இருக்கிறதுல கம்மியான விலையில தயாரிக்கிறேன். Actually, did you notice on word actually at this end of that video clip? Did you notice anyone? Anyone? அவங்க என்ன manufacture பண்றாங்க? Did you notice? Just anyone, just give me answer. Chemical. Yes, Praveen. Yes, chemical. Where? Two more terms. Fiber. Polyester. Yes, polyester and Srinivas correct. Polyester, Mahendran both are correct. Polyester and fibers, right? So from polyester, he is going to create fibers. From fibers, they are just going to create fabric materials, cloths, right? Am I correct? Yes, sir. So this man is a Guru film, right? So you maybe already seen previous days. So Reliance industry, while coming into telecom industry, while coming into before they're in silk industry, right? So before they're coming into oil industry, oil companies, Reliance, they started with the silk industry. That's called cloth manufacturing, cloth fabric, polyester manufacturing. They started like that, right? So one more small clip I'm just going to share. So ரிலையன்ஸுங்கிறது வேர்ல்டு லெவலில் பிராண்ட் இஸ் இந்தியன் கம்பெனி, இந்தியன் ப்ராடக்ட்ஸ். மேபி அது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ மேபி ஹியர் மெனி ஸ்டோரிஸ். டாக்ஸ் பே பண்ணல, இந்த கம்பெனி நிறைய ஃப்ராட் பண்ணாங்க, வாட்டர் மேபி தோஸ் திங்ஸ் ஹேப்பன், ரைட்? ஸோ மேனேஜ்மெண்ட், தட்ஸ் த மெயின் திங் ஃபார் அவர் டாபிக், ரைட்? ஸோ இன்னொரு கிளாஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம்? எனர்ஜி மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறோம். இன் தோஸ் கம்பெனிஸ் ஹவு தே ஜஸ்ட் மேனேஜ் திஸ் மச் திங்ஸ், ரைட்? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல் ஒரு பிராண்ட் நேம் வெளியில் இந்தியன் கம்பெனி அப்படின்னு வெளியில் போகுதுன்னா, that man actually, that's called who is that that company owner, chairman யாருன்னு தெரியுங்களா? இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாரு? anyone யாரா சொல்லலாம்? ரிலையன்ஸோட மெயின் திருபாய் அம்பானி. எஸ் 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 எஸ். அதுக்கப்புறம் அனில் அம்பானி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. பட் in olden days he is the one man army, right? So one second, I'm just going to play one more clip around 30 seconds. அது இவ்வளவு நேரம் எடுத்துக்காது. ஒரே ஒரு சிங்கிள் வேர்டுக்காக ஐ எம் ஜஸ்ட் சர்ச்சிங், ரைட்? ஸோ ஹூ இஸ் கால்டு தட் மேன்? அவர் எப்படி சொல்லுவாங்க இந்தியன் ப்ராடக்ட்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் see how we people called as those people, right? So I'm going to give that clip actually from that same movie. How Reliance industry company called those days. India level alla, world level they are speaking. I'm speaking world level. So got my screen now? One second. One news channel, right? Newspaper. The newspaper called Independent, right? Those located in Delhi. How they just looking at that industry. இடத்துல உன் காசை வாரி அரைச்சிருக்க இல்ல நானாஜி, உலகத்துல எல்லா விதமான ஆளுங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன பிரதர்? இந்தாங்க லட்டு, ரவா லட்டு. அதனால 2 டைப் செருப்போட சுத்திட்டு இருக்கேன். ஒன்னு வெள்ளியில, இன்னொன்னு தங்கத்துல. யாருக்கு எது தேவையோ அதால அவங்கள அடிச்சுட்டு முன்னேறிட்டே இருப்பேன். எனக்கு என்ன மாதிரி செருப்பு வச்சிருக்க?
உங்களுக்கு எல்லாம் காசி. அப்போ நீ என்னையும் செருப்பால் அடிப்ப. ஷியாம், Just notice this word, குருநாத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? indirectly speaking. சார் நான் என்ன சார் சொல்ல? சுதந்திரமா சொல்லு, சுயமா நினைச்சத சொல்லு. குருபாய் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட பெரிய நம்பிக்கை நட்சத்திரம், இந்தியன் இண்டஸ்ட்ரியோட பிக் ஸ்டார், ஒரு சாம்பியன் பிசினஸ்மேன். சும்மா அந்த மேடை பேச்செல்லாம் பேசாத, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. இதுக்கப்புறம் மூவி it will start, so I'm just going to wind it up that video. So in the world level they're speaking Indian product, right? So that much bigger company, it's a world level brand power company, it's now evolving, right? So once again, before entering to our today formal class, I need to take attendance. Please switch on your all cameras, please. So make sure that just you need to switch on your cameras. Once again, make it fast. Yes, thank you. So now your R next order on thing. Thank you. So remaining people, make it fast. Okay, everyone. It's Mano Prasad, Pavitra S, and Ganesh Babu, and Kirtanan. Make it fast. Saran vandachu. Ganesh Babu motto on manna. I'll take snap. Srinivas unga camera miss aiduchu. Okay, thanks for your joining today class, and just take a snap. Thank you all. Jenny, then you can now switch off your cameras. No issues. Sir, I'm also there, sir. Okay, I just took it. No issues. Praveen, sir. எடுத்துட்டு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடாதீங்க, மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட் இன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி அந்த அளவுக்கு இவால்வ் ஆனா நீங்க நிறைய பேர் லிசன் பண்ணிருக்கலாம், மேபி கேட்டிருக்கலாம். ஸோ ஐ மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக நான் முடிச்சிடறேன். So 1950 around, right? 19 after freedom, right? So World War II, the same as World War II முடிஞ்சிருச்சு. The Industrial Revolution also started. So in foreign countries like European countries or maybe Eastern countries, they started Industrial Revolution. So faster production பண்ணாங்க. So for economic growth பண்றதுக்காக their own country. As well as India is also, it's a contribution அதிகமாக இருந்தது. Those times we started about, for example, I'm only speaking about textile industry, not different industries. Tata அதை பத்தி பேசலாம், later on Tata industry will took it up, right? So now we'll have textile industry. So இதில் எப்படி Reliance they entered into the topic, right? So they started about selling local market. சூரத்ல காப்டாடின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, right? In those old days. So இந்தியாவோட around 25% மார்க்கெட் அங்கே தான் நடக்கும். So like a share market, right? So how they just fixing per kg cloth this much rupee அப்படிங்கிற மாதிரி, right? So ஒரு டாபிக் எடுத்தோம்னா in depth போலாம், extreme போலாம். And then they started about selling cotton materials, right? So but foreign people நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்ப that northern India, north countries, right? So around European or Western countries, they just need different cloths, right? So எங்களுக்கு இது cotton material is not suitable for us as a temperature. எங்களுக்கு இந்த பக்கம் கோல்டா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் இஸ் நவ் வில் ஹேவ் ஹாட் டெம்பரேச்சர். நம்ம காட்டன் வியர் பண்ணோம்னா வில் டெம்பரேச்சர் வில் பி கெட்டிங் ரெடியூஸ்ட். இந்த சேம் வே நார்த்தன் கண்ட்ரிஸ், ரைட்? யூரோப்பியன் மேபி அந்த கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வில் பி அட் பிலோ லெவல், ரைட்? பிலோ 30 டிகிரி செல்சியஸ். அப்போ அங்கே காட்டன் வியர் பண்ணோம்னா இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தோஸ் பீப்புள்ஸ். தட்ஸ் வை தே லுக் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். தட்ஸ் வை பாலிஸ்டர் கேம் இன் டு பிக்சர். ஸோ அப்போ இந்தியாவில் அந்த டைம்ல பாலிஸ்டர் தேர் இஸ் நோ thing is there, right? So அப்ப ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பாலிஸ்டர் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இட்ஸ் இனிஷியல் நிறைய கம்பெனி வந்துச்சு, அதில் வித்ஸ்டாண்ட் பண்ணது இந்த டெக்னிக்கை மேனேஜிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண கம்பெனி ரிலையன்ஸ் தான். ஸோ தட்ஸ் வை பாலிஸ்டர் மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் கம்பெனி தே ஸ்டார்ட் பை ரிலையன்ஸ் கம்பெனி இன் சவுத்தர்ன் இந்தியா, ரைட்? ஸோ அப்புறம் அப்படியே பிஸ்னஸ் வந்து அவர் மாஸ், ரைட்? ஸோ இஸ் மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? தட்ஸ் வை ஹி என்டர் இன்டு டிஃப்ரெண்ட் ஆஃப்டர் தட் டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் he entered into many areas. கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி என்ட்ரி பண்ணாங்க, ஆயில் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ வேறெவர் சான்சஸ் கிடைச்சதோ அங்கங்கெல்லாம் ரிலையன்ஸ் உள்ள போந்தாரு. ஸோ ஹி மேட் அ நம்பர் 1 பிராண்ட், ரைட்? ஸோ இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டு வரலுமே ரீச் ஆனாங்க. ஸோ திஸ் இஸ் வே ஹவு த கம்பெனி இஸ் கோயிங் டு மேனேஜ் தோஸ் திங்ஸ். ஸோ உள்ளக்கிற எனர்ஜி தட்ஸ் கால்ட் மேன் பவரும் வி கால் இட் அஸ் எனர்ஜின்னு தான் சொல்லுவோம். ஒரு இண்டஸ்ட்ரியில் மேன் பவர் கம்மியாக இருந்தாலும் எனர்ஜி லெஸ்ன்னு தான் சொல்லுவோம்.
So how the management people, that's called company owner, he is need to think in different manner, maybe the efficient manner, then only could able to develop our own company. அந்த மாதிரி தான் அம்பானியை திங்க் பண்ணிருப்பாரு, ரைட்? ஸோ ஐ குடன்ட் எக்ஸாக்ட் தட், அந்த ப்ரொசீஜர்ல நமக்கு கிடைக்கல, அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது டாப் சீக்ரெட், மேபி அவங்களுக்கு தான் தெரியும், ஒரு அவருடைய பிசினஸ் ஓன் மைண்ட் செட், ரைட்? ஸோ த சேம் வே டுடே வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு go with the textile industry, right? So I'm just going to share my slides. So one second, we will now imagine our video play பண்ண, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, around 30 people are here now. நம்ம 30 members என்ன பண்ண போறோம், now we are act as a energy management team in a textile industry சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிட்டு then the video play பண்ண. Now we will go back that resume. நம்ம இப்ப கேட் ஓபன் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள போயிட்டோம், ரைட்? now textile industryல என்னென்ன மிஷின்ஸ் இருக்கு, right? So last class I'm just going to share my entire screen, then you can see my screen. One second, I'm just going to share my entire screen. Yes, now got my screen, so I'm just going to switch on my PPT. Now you can see. So last class we discussed what are the energies which is available for any industries, common industries, and these things. And today we are going to deal with exactly with the case study in Toray company, how they are. I'm just going to switch off my, yes, got my screen. Anyone just confirm me, got my screen? Yes. Sir, got it. Yes, case study, the Toray company. So 1989 they started. 1989 they started this energy management technique in that company. So how they just introduced, right? So with these technique, these 5 techniques only, or 60 mark question like கேட்டாங்கன்னா around this 6 points that I need to be explained in our exam time. But exam time இது அப்படி நீங்க explain பண்ணலாம், or இந்த case study நீங்க சொல்லிட்டு you could also explain. So நம்ம இப்ப என்ன டீச் பண்ண போறோமோ, நீங்க textile industry தான் எடுத்துட்டு, ஆனா this common 6 terms it will be common to every industry for a energy monitoring, reporting and targeting. So நீங்க 60 மார்க்ல கேட்டாங்கன்னா you could also explain with this subtopics. இந்த டைட்டில் கண்டிப்பா இருக்கும், இதுக்கு கீழே தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீங்க you took different industries. நான் just took it as a textile industry. You could also choose steel industry or maybe a manufacturing industry. So you could have different industry, but I'm just going to go with that textile industry because somewhat I'm just familiar with those industry. That's why I'm just moving. So first step, they started monitoring and targeting. Second one, staff motivation. Third one, training. And the remaining things, 3 years common. Good housekeeping, clean environment, and then modern management techniques and capital investment. These are all the common to everyone. But first three is most important thing. So either நம்ம இண்டஸ்ட்ரியில பார்க்க போறோம், எந்த இண்டஸ்ட்ரியில பார்க்க போறோம், textile industry we are just going to see right now. And then I'm just directly moving into textile industry. So in the technique install பண்ணதுனால the Toray company around they reduced about 20% of energy they have reduced per year, right? So 27% na in terms of cost la pathina will get much money. For example, 100 crores they just had a profit income, that's net profit around 100 crores per year அப்படினா அதுல 27% is now for saved na how much 27 crores have saved, right? அந்த இந்த டெக்னிக் இன்ஸ்டால் பண்ணதுனால, இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால அந்த கம்பெனில அப்ப 27 crore எக்ஸ்ட்ரா மணி நமக்கு கிடைச்சிருக்கு. as well as 27 crore எனர்ஜி நம்ம சேவ் பண்ணிருக்கோம். இந்த சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி, டீசல், salary package, water consumption, இது எல்லாத்தையும் நம்ம அந்த எனர்ஜி 27% ரெடியூஸ் பண்ணிருக்கோம்னா that much energy has been conserved actually. So அப்ப நம்ம ரிசோர்ஸை we are just utilized in a efficient manner ஆவும் பண்ணிருக்கோம், CO2 emission நம்ம ரெடியூஸ் பண்ணிருக்கோம். So it will be chain linked everything. So அப்படின்னா இந்த டெக்னிக் what just imagine that's the importance of this energy management technique, right? And straight away without any stories, straight away just going to move into Toray textile industry. So அங்க உள்ள போனீங்கன்னா என்னென்ன மிஷின்ஸ் இருக்கும். First one, sourcing machine and dyeing machine, and then boiler, and then condensator, and then electrical machines. In the 5 to 6 categories la தான் textile industry is running. So these 6 terms it will be applicable for every textile industry, right? இதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 6 மெஷின்ஸ்ல எனர்ஜி எப்படி கன்சியூம் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம், right? So first one, dyeing machine, right? So before going with that, so I'll just show my board so you could exactly see what are the different types of energy you could utilize in the textile industry. I'm just going to move with that. So anyone just tell me whether my screen is there or not. Check பண்ணிக்கலாம்.
So already you people know very well, no? So this is the different types of energy. I get already yesterday we started. Anyone just confirm me whether you could see my screen? Sir. Yes, yes, thank you. Yes, sir. So already we started. So I'm just going to recall it 1 second. That's all. So in textile industry, these are the different types of energy we are consuming. So first one, electricity energy for electrical appliances. So in industry, many kinds of electrical motors is running to do copy the electrical, to do copy mechanical work of a human. So this electrical machines is replaced. So for the purpose electrical energy we needed, and then peak hour we need to run our own machines. For that purpose diesel generator we needed, because peak hour namakku theriyum, so we couldn't have permission to get a power from EB grid. So that's why we go for a diesel generator setup. So அப்ப diesel generator க்கு diesel தேவைப்படும். So அந்த diesel is different energy. So இங்க பத்தின electricity energy different energy diesel, அதுக்கு நம்ம we need to pay money. And firewood based boilers we are just producing steam. So அப்ப steam generate பண்ணனும்னா we need a firewood as well as water. So இது ரெண்டு இருந்தா we could able to produce steam. So அப்ப இது different kind of energy. So இதுக்கும் I need to pay, because firewood material நான் buy பண்ணனும் மார்க்கெட்ல. வாட்டர் என்ன பண்ணனும், ஈஸியா ஃப்ரீயா கிடைக்காது, வாட்டர் பெர் லிட்டர் இந்த மாதிரி we need to pay for government. As well as human being க்கு நான் monthly salary கொடுக்கணும், அது ஒரு எனர்ஜி தான். That's called capital investment. இருந்து I need to pay for workers. And then steam க்கு we need to produce from boiler. Solar water heater, right? So adukku we need to install solar panels. So adu capital investment varum. So these are the different varieties of different energies we need to be definitely needed to run our textile industry. So this is the textile industry energies. For if it is a steel industry, it will be somewhat different, right? So anga pathina different energy avanga eduthikalam. Manufacturing industry will have different energy. For Coca-Cola company எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபயர்வுட் இந்த ஸ்டீம் ப்ரொடக்ஷன் கூட அந்த அளவுக்கு தேவைப்படாது. இட்ஸ் மினிமம் ரெக்கார்டு தான் தேவைப்படும். பட் வாட்டர் என்ன பண்ண முடியும், வாட்டர் அண்ட் டீசல் ஜென்ரேட் இஸ் மச் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் டீசல் அண்ட் வாட்டர் அரௌண்ட் 70% they needed for cool drinks companies, right? So the same way different companies they are using different energy. இது எல்லாமே எனர்ஜி தான், right? So இந்த எனர்ஜில எப்படி மேனேஜ் பண்ண போறோம், that's a much important thing in industry. So now I'm just going to move into my slides. Now we'll continue, and 1 second. So what all the machines will be available inside textile industry? நான் தான் சொன்னல first என்ன சொன்னேன். So if you are just going to control electrical energy, first of all we need to measure how much electricity energy is consuming. So for that purpose we need to measure electrical energy. So once you people able to measure electrical energy, then you could able to control electricity. So without any measurement, so you couldn't able to control. So அதனால நான் first class சொல்லிட்டு இருக்கேன். So whatever may be, so if you need to control anything, first of all we need to measure that one. So that's the taraka mantra of controlling, right? So you need to measure and then we could able to control. So for example, in I think my screen is visible to everyone, right? I hope, right? Yes, sir. Yes. And this is the first machine. So yes, நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். In our home actually எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி we are just going to dry it up and we are just going to make iron and then we are just folding it in our rack. The same thing in dyeing industry. So the fabric material will be coming from customer side. So once they given to our industry, so we people as engineers in the textile industry, what they will do, they will go for a color recipe. So the customer expectation different colors, அவங்க different color கேட்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி we need to prepare a color recipe in chemical department. So this is a different department, chemical department. They will just bring a chemical and they will give it, right? So now processing coming. So in the cloth that's now ready to for a processing. So this cloth is going to enter into this machine. So in the machine oda width pathina you could identify around 20 meter 20 feet, right? 20 feet actually, not meter. So 20 feet height irukum around, just imagine. So inga parunga human 6 feet dhaan, but this machine around this much height. So just imagine the size of that machine. And then what are the thing for adukku munadi non sollirren, neenga textile 30 members inga irukeenga. So now we are just going to enter in textile industry. Just imagine we people now act as energy management engineers, right? So we need to save around percentage, right? So 10 to 25% of energy consumption.
ஸோ அந்த எனர்ஜி கன்சம்ஷன்ல கேட்டகரி என்னென்ன எனர்ஜி நம்ம சொல்லியிருக்கோம், டீசல் சொல்லியிருக்கோம், ஃபயர்வுட், வாட்டர், ஸ்டீம், salary பேக்கேஜ், எலக்ட்ரிசிட்டி பில். இந்த 6 types of எனர்ஜியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to monitor, then only we could able to control, then only we could able to save. Am I correct? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? Any guess? The 6 types of energy, first of all we need to monitor in the sense we need to be observed in what kind of machine, in what way they are observing, they are observing or they are conserving that these types of 6 energy. First of all we need to observe, right? So how these 6 types of energy is consumed by different kind of machines in textile industry, in different industry different manner, right? So இதெல்லாம் டவுட் இருக்குங்களா? எனி டவுட் இன் திஸ்? ஏன்னா இந்த இட்ஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக்சுவலி. இது புரிஞ்சாதான் நான் என்டையர் திங் எல்லாமே புரியும். ஏன் இந்த மிஷின் பத்தி நம்ம படிக்கிறோம் அதெல்லாம் தெரியும். நான் இன்டிப்டா தான் இந்த மிஷினோட ஆப்ரேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் சொல்ல போறது இல்லை. ஹவு தட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் 6 types of energy we listed over here. So those 6 types of energy, how it can be utilized by this machine அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த 6 types of energy we are just going to monitor. That's the main fundamental thing as a different manner in a energy management engineer. Am I correct? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபண்டமெண்டல் இந்த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் இதுல டவுட் இருக்குங்களா? No sir. Okay. How will in dyeing industry we discussed about 6 machines we are commonly we are around 6 machines, right? So first one sourcing machine, and I'm just going to change my color. So sourcing machine, that's called clearing dust materials in that cloths, right? Fabric like colors apply பண்றதுக்கு முன்னாடி we need to be clean it, right? So clean பண்ணிட்டு கலர் பண்ணாதான் it's good high quality, it will give that much quality. That's called sourcing machine or bleaching machine சொல்லுவாங்க. bleaching. So bleaching னா தெரியல, bleaching, right? So bleach பண்ணுவாங்க. bleach பண்ணா you need to be ready to be processed, right? And then dyeing vessel is the exact machine we are just going to apply a color. And then boiler, and then condensator, and then inverter based drive system for electrical machines. இது வந்துட்டு 100% common to all textile industry, even automatic machines also, automatic industry also. So while coming to dyeing machine, so this machine is going to consume much electricity energy because of this is fully automatic method. Around 90% automatic, so 90 சொல்லக்கூடாது, around 70% fully automatic, 70% automatic system, right? So around 70% automatic, around 70% automatic things will be happening, right? So for the purpose என்னென்ன எனர்ஜி நம்ம 6 types of பார்த்திருக்கோம். So அந்த 6 types of energy is now going to consumed by this entire machine. எப்படி பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். How much percentage exact I'm not going to discuss exactly how much percentage it's using, but we can have a difference, right? So first one, இது நான் சொன்னேன் இல்லையா, 70% automatic. Anyone just confirm me, anyone just give me a small hint actually. 70% automatic in the sense, what is the meaning behind that this sentence 70% of automatic அப்படிங்கிறது என்னது மீனிங்? anyone? இதுல ஹியூமனோட ஒர்க் அதிகமா இருக்குமா இல்ல மெஷின்ஸோட ஒர்க் அதிகமா இருக்குமா? 70% மீனிங் மெஷின்ஸ் ஒர்க் அதிகமா இருக்கும் டெஃபினட்டா. ஸோ மெஷின்ஸ் ஒர்க் ஆக்சுவலி நம்ம நண்பன் ஃபிலிம் பார்த்திருப்போம். இட்ஸ் வெரி காமன் மீனிங். ஸோ மெஷின்ஸ் இஸ் கோயிங் டு அசிஸ்ட் ஹியூமன்ஸ், ரைட்? தட்ஸ் ஆல். ஸோ இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் ஹியூமன் மசில் பவர் டு டூ மெக்கானிக்கல் ஒர்க். ஸோ அப்போ என்ன பண்ண போகுது, மெஷின் ஹியூமனோட மசில் ஒர்க் இட்ஸ் கோயிங் டு ரீப்ளேஸ்ட் பை மெஷின்ஸ். எஸ், இங்க நம்ம பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியில மெஷின்ஸ் இன் த சென்ஸ் மெக்கானிக்கல் மெஷின்ஸ் as well as electrical machines are both are combined together. So electromechanical systems, that's called my electrical machine, right? So electrical machine is going to assist our humans. So here also I will just show you, I will just going to locate what are the electrical machines or electrical motors where it can be located in this machine. I'm just going to give you that location only, and the size of that motor I'm just going to give you. No issues at all. Just anyone or maybe everyone just note it down, that power consumption value, right? For example, in the cloth it will be around, this machine is as a 4 segment, 1, 2, 3 and 4, because this holes is there now. So we are just going to pour this cloth into this hole, right? So this is first segment, second segment, third, fourth. So at a time la 4 nidhil enna panna we could able to do a dyeing process. So இதை நான் ட்ரா பண்ணணும்னா அரௌண்ட் இந்த கிளாத்தோட ஹைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 feet இருக்கும். ஸோ 4 feet ஹைட் அண்ட் 4 feet width. இந்த ட்ரேல we are just going to have a this cloth. இந்த cloth தான் இட்ஸ் now ready to get a dyeing thing, right? இதோட லென்த் பார்த்தீங்கன்னா அரௌண்ட்
1000 meters or 2000 meters based upon the thing. It will be 1000 meters, 2000 meters. So in the 2000 meters na ulla manually drop panna I need a human, right? So inga or human power vandittu inga roll pannite iruknom. So instead of doing that, so we could have a motors. Am I correct? So motors வைக்கலாமா இந்த இடத்துல? So roll la connect பண்ணி விட்டுட்டா அந்த motor ஓட என்ன ஆகும்? Clockwise anti clockwise the cloth will be getting poured into this hole. Am I correct? I'll just anyway no issues. I'll just give a video also. You can get an exact that thing, right? So அப்ப இங்க ஒரு மோட்டர் தேவை, இங்க ஒரு மோட்டர் இண்டிவிஜுவலா there will be 4 segments. So totally 4 motors, electrical motors is needed. 4 all AC induction motor, AC 3-phase induction motor, around 2 HP it's enough, right? So big, not a big load. So note it down everyone. So 4 individual thing. So 4 individual motors, 4 2 HP, right? So and then second one, these motors are controlled by my controller. Here you can see, you could see this controller, right? So controller is here. Controller in the sense not a human, right? After human, right? There is a box. ஒரு screen மாதிரி தெரியல. That's called a human machine interface HMI. So அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த box தான் controller. So இங்க வந்துட்டு 100% they are using PLC. So நீங்க இந்த செமஸ்டர்ல PLC படிச்சிட்டு இருக்கீங்க, as a separate course படிச்சிட்டு இருக்கீங்க. Programmable logic controller. This controller is going to generate a control signal towards these 4 machines. அவ்வளவுதான். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் PLC இருக்கு, எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த செமஸ்டர்ஸ் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்டு, ரைட்? ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் தட் கேப், ஆக்சுவலி யூ நீட் டு ஃபைண்ட் அவுட், ரைட்? அண்ட் அதை நான் டீச் பண்ணா இன்னைக்கு கிளாஸ் இதை முடிக்க முடியாது. ஸோ அந்த கேப் நான் ஃப்ரீ டைம்ல சொல்லிடுறேன். And then we are just going to control these 4 machines for a rolling purpose. And then in the 4 motor is now going to consume electricity energy. Am I correct, right? Am I correct? இப்போதான் பார்த்தோம் different kind of energy is used in textile industry. அதில் first now we are now 4 motors பத்தி பேசியிருக்கோம். அப்போ 4 motors is going to consume one type of energy, that is called electrical energy is now consuming. Next area, for dyeing purpose we need a water, right? So water la enna panna porom, I'm just going to pour chemical. So inga or tank irukku parunga, inga or tank, the small tank actually inga irukku parunga. This is called chemical dosing tank actually. Idukku per chemical dosing. Inga the color recipe irukum. If you're just going to apply black color, so you need to be filled with this tank about chemicals, right? So fully black color chemicals, right? If it is red or green, based upon that we need to fill this tank around 100 liter, 200 liter based upon this quantity of this cloth, right? The chemical dose is filled with that one. And then இந்த வந்துட்டு இந்த கிளாத்துக்கு எங்க போர் பண்ண போறோம், இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் போர் பண்ண போறோம். அப்ப இந்த chemical dosing is going to pump over here. Am I correct? So அப்ப என்ன பண்ண போறேன், it's now I'm just going to use soft flow dyeing injection machine. This machine is called soft flow dyeing machine. So அப்ப it's used going to soft flow, that's called உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 nozzle இருக்கு இல்லையா, nozzle high pressure la I'm just going to apply with the help of steam. With the help of steam now got a different energy. Now நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, இங்க எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி மட்டும் தான் யூஸ் பண்ணோம். Now unfortunately நானே ஆன்சர் பண்ணிட்டேன். இங்க கெமிக்கலை I'm just going to apply in high pressurized steam la I'm just going to apply. அப்ப என்ன ஆகுது, steam is coming into picture. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. Now electricity energy used, and as well as here பாத்தீங்கன்னா இந்த டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, பாருங்க மேல horizontal lines இருக்கு. These lines is carrying steams from all the way from boiler unit. So boiler la irundhu steam is getting produced. Those steams is going to apply with the help of these pipelines, and with the help of these chemicals we are just going to apply at a high pressed high velocity speed la apply பண்ண போறோம் இந்த cloth மேல. Now second energy came into picture, that's called steam energy. Steam direct எனக்கு கிடைக்காது, so I need to be boil the water from firewoods, right? So firewood wooden materials na fire panna I could be able to convert firewood energy into water energy is converted to steam தான் இங்க வருது. So இந்த ஒரு மிஷினுக்கு என்னென்ன எனர்ஜி தேவைப்படுது, இப்போ எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு, ஸ்டீம் as well as water and firewood. இங்க ஸ்டீம் மட்டும் அப்ளை பண்ணா I could be able to produce that much coloring. So we need to fill n number of quantity of water over here. So for example, this machine capacity around 60,000 kiloliter, right? Right? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேங்கை half tank fill பண்ணிடுவாங்க water, right? It's called ground water, right? It's not a processed ground water, hot water. So இங்க என்ன பண்ணுவாங்கன்னா around 50 or 25,000 liters வந்து என்ன பண்ணுவாங்க, pouring பண்ணி வச்சிருவாங்க, இதுக்குள்ள pour பண்ணிடுவாங்க. Imagine 25,000 liters, or maybe the size maybe 50,000 கூட இருக்கலாம். So இந்த 55,000 liters ஒரு 3 to 4 minutes நான் பம்ப் பண்ணணும்னா
I need a pump, right? So I need extra one more electrical machine. It will be available in here. It will be on sale behind that entire thing. It's called 15 HP motor or at 5 HP motors based upon this machine. So I'm just go with that 5 HP motor, right? So 5 HP pump is now connected here to pour 25,000 or 35,000 liters based upon this cloth. அப்போ நான் 2 to 3 minutes பம்ப் பண்ணணும்னா ஐ நீட் பிக்கர் பம்ப். டயாமீட்டர் அதிகமாக இருக்கணும். டயாமீட்டர் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். அந்த ப்ரெஷர் ஹோல்டு பண்ணணும்னா we need to go higher end motors. That's called 5 HP or 10 HP motors. I'm just having now 5 HP motors over here to pump this much water in a single time. Single unit, single time. I'm just going to 8 to 10 minutes it need be serve it. So அப்போ இங்க ஒரு 5 HP motors also that. Now நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க 4 motors plus இங்க ஒரு 5 motors. இது 5 HP, இது 2 HP, right? And then இந்த dosing chemical இருக்கு இல்லையா, அதை நான் இங்க pressurized I'm just going to with the help of steam energy I'm just going to apply over here. அப்ப இங்க இருந்து பம்ப் பண்ணனும்னா I need one more 2 HP motor over here. இங்க பம்பிங்க்கு I need one more motor. So அப்ப டோட்டலா 5 2 HP 1 5 HP. So around 4 plus 2 6 motors are used over here. And then இதை ட்ரெயின் பண்ணி வேற பக்கம் அனுப்பணும் ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ ஐ எம் யூசிங் 2 HP motor இங்க ரிமூவ் பண்றதுக்காக. நீங்க சொல்ல கிராவிட்டி ஃபோர்ஸ்லயே வரலாம், பட் இட் வில் டேக் மச் டைம். So for that purpose I'm just having a forced machine over here. இங்க 5 HP யூஸ் பண்ணிருக்கேன். You could also here 5 HP யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரைனிங் purpose, right? So 2 5 HP 4 2 HP 1 more 2 HP. These are the electrical energy consumption by motors. And then 50,000 liters of water energy, steam energy. Am I correct? Anyone just note it down? Note பண்ணீங்களா? இந்த ஒரு மெஷின் டையிங் பண்றதுக்கு what are the different types of energy used here, right? Anyone list it out? என்னென்ன எனர்ஜி தேவைப்பட்டதுன்னு சொல்லுங்க. யாராவது நீங்க சொன்னா எனக்கு ஈஸியா இருக்கணும். இவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லையா, 20 minutes தான் இருக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். let it be fast. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. என்னென்ன எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு இந்த மெஷினுக்கு? What are the different types of energy? இப்போதான் ஒரு ஸ்பீக்கர் ஆன் பண்றோம். What are the different types of energy utilized over here? Pradeep. So steam energy. Okay. Electrical energy. Okay. So then water மறந்துட்டீங்க. water energy sir. Yes, 50,000 liters மிஸ் பண்றோம் இல்லையா? Yes sir. So yes Pradeep, thank you for that. Thank you. So these are the different types of energy. Mic off பண்ண Pradeep. Sir mic on la sir. Okay, இல்ல ஆஃப் பண்ணுங்க. இங்க ரிப்பீட்டா கேக்குது. Okay. அண்ட் ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு மிஷினுக்கே ஜஸ்ட் இமேஜின் நம்ம என்ன நினைச்சிருப்போம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நவ் யூ குட் சி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்கன்னா வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் யூட்டிலைஸ்ட். ஸோ இங்க எது மெஜாரிட்டி எனர்ஜிங்க? ஸ்டீமா, வாட்டரா, எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டியா? ஸோ போத் த்ரீ கேட்டகரிஸுமே ஈக்குவலா இருக்கும். எஸ், வாட்டர் இஸ் நவ் மச் ஹை பிகாஸ் அங்க பாய்லர்லயும் நான் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஸ்டீம், இங்கேயும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை மச் வாட்டர். அப்ப இங்க பாத்தீங்கன்னா வாட்டரை ஐ நீட் டு மானிட்டர் இன் ப்ரெசியஸ் மேனர். எம் ஐ கரெக்ட்? எஃபிஷியன்ட் மேனர்ல ஐ நீட் டு மானிட்டர், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வாட்டரோட எனர்ஜியும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கால்குலேட் பிகாஸ் இந்த ஒவ்வொரு லிட்டர் வாஸ்ட்டும் ஐ நீட் டு பே காஸ்ட் ஃபார் கவர்மெண்ட். ஸோ சிப்காட்டுக்குள்ள போனீங்கன்னா வாட்டர் நீங்க போர் போட்டு எடுக்க முடியாது ஃப்ரீயா. ஸோ தே ஆர் யூசிங் கமர்ஷியலைஸ் பர்பஸ். தட்ஸ் வை தே நீட் டு பே அமௌண்ட் ஃபார் ஈச் லிட்டர். அப்படிங்கிறப்ப அதையும் அவங்க மேனேஜ் பண்ணாம சும்மா எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி நீட் டு அப்ளை a monitoring system on monitoring that water. Am I correct? Yes or no? சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். both way communication is needed. Yes, the same way இங்க ரெண்டு 5 HP plus ஒரு 5 2 HP around எத்தனை HP? 5 plus 5 10, இங்க ஒரு 10 20 HP around motors is needed. Am I correct? Total HP horsepower of electrical motors in a particular this machine around 20 horsepower, right? 20 horsepower electrical terms like kilowatts convert பண்ணி பாருங்க, around 30 kilowatts பக்கமா வரும். Am I correct? 30 kilowatts energy is now required for this fully operate பண்ணனும்னா இந்த PLC control is going to actuate these 5 different types of electrical motor based upon operator condition. இந்த operator இருக்காங்களே, based upon this operator input or maybe sensors input. So the PLC's control is going to control these 5 types of motors
அப்படின்னப்ப ஃபுல்லா எல்லா motors ஓடுச்சுன்னா around 30 kilowatts energy is going to consume as electrical energy. Am I correct? So for water energy used in a bigger manner, as well as electricity is also consumed by bigger manner. Steam is now whole industry controlled by boiler unit. So அப்ப இங்க நம்ம metering system as a management ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி உள்ள வந்து டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க 30 மெம்பர்ஸும். அப்போ உள்ள வந்தோடனே இதை ஃபர்ஸ்ட் மிஷின் டையிங் பண்றதுக்கு டெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில பாக்குறீங்க. பார்த்த உடனே இந்த ப்ராசஸ் பாக்குறீங்க. ஸோ இவ்வளவு வாட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி மோட்டர்ஸ் ஆன் பண்றாங்க, இவ்வளவு ஸ்டீம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ as எலக்ட்ரிக்கல் not electrical manager, it's called energy management. நான் எனர்ஜி ட்ரிபிள் படிக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் வருது. ஸோ காமன் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டீம் இன்ஜினியர் நீங்க 30 பேர் ஜஸ்ட் இமேஜின். அப்ப இங்க மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மிஷினுக்கு போடணுமா போடக்கூடாதா? இஸ் இட் நெசசரி ஆர் இட் நாட் நெசசரி? டெஃபினட்டா என்ன பண்ணணும்? நீங்க 30 பேர் திங்க் பண்ணணும். என்ன பண்ணணும்? டெஃபினட்டா ஐ நீட் டு மானிட்டர் these types of energy because we are using in a huge amount. இங்க எல்லாமே பல்கா யூஸ் பண்றோம், நாட் சிங்கிள் லிட்டர் டன்ஸ் கணக்கில் யூஸ் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி கிலோ வாட்ஸ்ல யூஸ் பண்றோம், நாட் சிங்கிள் வாட்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப ஐ நீட் டு இன்ஸ்டால் மானிட்டரிங் சிஸ்டம் ஓவர் ஹியர். ஃபார் எலக்ட்ரிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் we are just going to apply energy meter over here. இந்த 4 ஹெச்பி சாரி 2 ஹெச்பி இருக்கு இல்லையா, 4 செக்மெண்ட் இருக்குது, சேர்த்து ஒரு எனர்ஜி மீட்டர் போடலாம். அண்ட் இண்டிவிஜுவல் 5 ஹெச்பிக்கு இண்டிவிஜுவல் எனர்ஜி மீட்டர் we need to be installed because we need to monitor every single watts, right? As well as இங்க வாட்டர் இன்லெட் பைப் இருக்கு. ஸோ யூ கேன் சி இந்த பாட்டம்ல இருக்கு வாட்டர் இன்லெட், ரைட்? ஸோ 50,000 லிட்டர்ஸ் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் மானிட்டர் பண்ணணும்னா ஐ நீட் டு இன்ஸ்டால் வாட்டர் ஃப்ளோ மீட்டர். ஸோ அந்த ஃப்ளோ மீட்டர் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மச் வாட்டர் இஸ் கன்சியூம்டு பை திஸ் பர்டிகுலர் மிஷின் அப்படிங்கிறத we need to be calculated from that flow meter, right? So flow meterல என்ன நம்பர் ஆஃப் ஃப்ளோ மீட்டர்ஸ் இருக்கு? ஆரிஃபிஸ் ஃப்ளோ மீட்டர், மேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர், லேசர் டைப்ல இருக்கு, நான் கான்டாக்ட்ல இருக்கு. So now we are only focused on a magnetic type. So I'll just tell you later. And அந்த மீட்டர்ஸ்ல நீங்க பிஎல்சி சப்ஜெக்ட்ல படிப்பீங்க, சென்சிங் சிஸ்டம்ஸ்ல படிப்பீங்க. அண்ட் தென் இந்த ஒயிட் கலர்ல வரது எல்லாமே நான் ஸ்டீமி ஐ நீட் டு பி மானிட்டர், அது பாய்லர்ல பார்த்துப்பாங்க. ஸோ இது ஒரு மிஷின் அரௌண்ட் எலக்ட்ரிக்கலி ஸ்பீக்கிங் அரௌண்ட் 30 kilowatts energy is consuming. எலக்ட்ரிக்கலி ஸ்பீக்கிங் எலக்ட்ரிக்கலா பேக்கிறப்ப 30 kilowatts energy. And then water resource speaking around per dying, just imagine per dying around per day around 50,000 liters, for example. Per day 50,000 liters is required, and steam as well as, right? So people energy I need to be monitor. So waste பண்ணக்கூடாது. அப்பதான் I could able to monitor, and monitor பண்ணாதான் எங்கேயாவது எனர்ஜி வேஸ்ட் ஆச்சுன்னா I could able to reduce it. அதை பண்ண முடியும். So this is a kind of example, and I'm just going to go with that. So for soft flow machine, this is soft flow machine. So for soft flow machine, I got exact data today. Yesterday I have missed it actually. So a soft flow machine, 4 liter of water is required for 1 kg. I just go with this statement. So for soft flow machine, it required 4 liter for a single kg. Fabric process பண்ணனும்னா 4 liter water is required. இந்த மெஷின்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம 1500 kg we are just going to feed. அப்படின்னா எவ்வளவு லிட்டர்ஸ்? 500 into 4 எவ்வளவு வரும்? anyone just calculated it? இந்த மெஷின்ல சாஃப்ட் ஃப்ளோல we could able to at a time we could able to process 1500 gram of kg of fabric. அப்ப 4 liter into 4 compartment. Am I correct? So totally எவ்வளவு வச்சப்போ எவ்வளவு லிட்டர்ஸ் டன்ஸ்ல வந்துருச்சா? அரௌண்ட் எவ்வளவு வரும்? 20,000 sir. Yes, around 50,000 வந்துருச்சா? That's why I'm just making it round up. 50,000 வந்துரும். Am I correct? Am I correct or wrong? Just imagine 50,000 liters na ஒரு லிட்டர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 25 பைசே அப்படின்னா இண்டஸ்ட்ரியில எப்படி கணக்கு போட்டுக்கோங்க, எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. 25 பைசே or 35 paise per liter. Imagine everything is end with money. That's why I just played that movie, Guru movie, right? So he just mind la enna set vechirukkaru, I need to be gain much money because every industry is going to focus on money only. That's why he just earned that much money. So engangala management team navana kaamikra or video that's called Reliance Industry video. I'm just having in Tirunelveli in or industry coil industry video. I'll just show you later. And for this soft flow, there's around 70% automatic machine. Soft flow is now called as that's automatic machine. 70% fully automatic. And the machine எவ்வளவு லிட்டர்ஸ் எடுத்துக்குது? 1 kg க்கு 4 liter of water is consuming. For a winch machine, so fully manual operated machine. In the machine 1 kg of fabric க்கு 20 liter is consuming. It's a manually operated machine. So in olden days we are using this type of machine, winch machine.
ஸோ இதுக்கு எவ்வளோ லிட்டர் தேவைப்பட்டிருக்கு? ஒரு 1 kgக்கு 20 liters water is needed. Just imagine, the energy consumption from water. Just imagine எவ்வளோ லிட்டர் வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்றோம். அதனால திருப்பூர்ல சாயப்பட்டறம்னு சொல்லுவாங்க இல்லையா, தட்ஸ் கால்டு டை வேஸ்ட் வாட்டர் டை. தட்ஸ் நாட் வெரி ஹை. நீங்க திருப்பூருக்குள்ள போனீங்கன்னா தெரியும், ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு கெமிக்கல் பவுடர்ஸ், ரைட்? ஸோ பிகாஸ் ஆஃப் fully equipped with winch machine olden days, nowadays Tripur is moving with the soft flow machines. So அதுலயே என்ன ஆகுது, 4 liter 620 ல இருந்து 4 லிட்டருக்கு they reduced about automatically. And then this is soft flow Brizali company, note it down, Brizali. ஏன்னா நீங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, அந்த கம்பெனியோட நேமும் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன், யூ கேன் நோட் இட் டவுன், Brizali company. ஸோ சாஃப்ட் ஃப்ளோ மிஷின் இஸ் மேனுஃபேக்சரர்ஸ். அண்ட் தென் நம்ம கோயம்புத்தூர்ல LMW கேள்விப்பட்டிருக்கீங்களா, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ், ரைட்? இவங்க என்ன பண்றாங்கன்னா, they just going to produce this type of machines. They are not exactly going to produce this big machine, they are just producing this part. Actually உள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் just manufacturing. LMW லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ இங்க 4 கம்பார்ட்மெண்ட் நம்ம பார்த்தது. இங்க ரீல் மோட்டர் இருக்கு, இதே மாதிரி பின்னாடி பம்பிங் மோட்டர் இருக்கு. திஸ் என்டையர் திங் இஸ் நவ் கால்டு மை கண்ட்ரோலர். ஸோ நீங்க இப்போ சொன்னாலே PLC சப்ஜெக்ட் படிக்கிறீங்களா, PLC கண்ட்ரோலர் ஓவர் ஹியர். திஸ் இஸ் a PLC controller. Here also HMI, here also push button and knobs actually used over here for controlling manually of your motors. இங்க பாத்தீங்கன்னா 4 2HP 2 5HP motors is there, right? So இதை நீங்க மேனுவலா கண்ட்ரோல் பண்ணலாம். This is called chemical dosing system, right? இங்க நான் சொன்னாலே கெமிக்கல் இங்கிறது தான் பம்ப் பண்ணுவாங்க. இங்க ஒரு 2HP motor இருக்கும். So this is exact cross section view, and this is a Brizali oda entire thing is now I'm just showing you as a data sheet over here. So you can note it down somewhat here. So total electric capacity pathina around 1200 kg we can able to fabricate. So idu panna mudiyum, dyeing panna mudiyum fabrics. Around electricity consumption pathina 30 kilowatts நான் தான் சொன்னலையா, கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும். So 5 2HP, so total அது ஒரு 20 HP, 10 HP and 2 5HP, so அதுல ஒரு 10 HP. So total 22 HP வரும். அது 22 HP நீங்க kilowatts மாத்துறீங்கன்னா around 30 பக்கமா வந்துச்சுன்னா it will be now this much energy it is going to consuming. And everyone you can have a question. So here 100% we are using only 3-phase induction motors. So up induction motor we need to control it as a speed. So speed control we are having a frequency control. In the frequency control signal is coming from all the way from PLC. So PLC la irundhu VFD la irundhu motor, it's now connected. So that's why it's called a thing. So I just have a data from this website. Sun Textile company, you can go with that. So they are just producing Brizali type machines motors, right? So I'm just going to link pathukonga. And then on the machine like there is operational features. So those things will be already there, filtering system. So in the operational features irukradanaala da, so we could 20 liters of water usage la irundhu they bring into 4 liter nu kondu vara mudinjadu. So என்னென்ன ஆப்ரேஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்ததுனால இந்த மாதிரி 4 லிட்டர்ஸ் நம்ம எனர்ஜி ரெடியூஸ் பண்ண முடியுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி எப்படி ரெடியூஸ் பண்ணாங்கன்னா, டபுள் ஃபில்டரிங் சிஸ்டம், டிஸ்பென்சிங் அண்ட் டோசிங் சிஸ்டம், அண்ட் as well as this is a big important thing, that's why I just marked as a red color, and this is called PLC. So full of automatic and electromagnetometer for measuring of water. So through this control technique they reduced this much, right? And frequency motion controller. So this VFD control is going to control that your load as well as current of your 3-phase induction motors which we are using in this machine. In the machine use பண்ற 5HP motors and 2HP motors எல்லாமே VFD based ஓடிட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு they are using frequency controllers. So through these operational features only they reduced much energy of water consumption, right? 20 to 4 liters. And one more thing, so I'm just going to little move கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். And then இந்த மிஷின்ல டவுட் இருக்குங்களா, டை பண்ணியாச்சு. ஸோ எம்டி கிளாத் வந்துச்சு, அந்த எம்டி கிளாத்தை we are just processed as a colored material. கலர் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், டிஸ்பேச் பண்ணணும், மார்க்கெட்ல இருந்து வெளியில கொண்டு போகணும், இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில கொண்டு போகணும். ஸோ கொண்டு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இங்க we are just processed over here. ஸோ இந்த கிளாத்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்ஃபுல்லா இருக்கா, பாத்தீங்கன்னா ரோப் மாதிரி இருக்கு. ஸோ நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன், பட் இதை நான் வந்துட்டு ட்ரை பண்ணணும். am I correct? ஸோ இப்போ என்ன வெட் கிளாத்தா தான் இருக்கும். நீங்க வாஷிங் மிஷின் என்ன பண்றீங்கன்னா just going to wash it and then you are just going to dry it. ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் பிலீவிங் ஆன் அவர் சன்லைட் வெளியே வச்சிங்கன்னா சன்லைட்ல என்ன இட்ஸ் கெட்டிங் கிளாத் வெட் கிளாத் என்ன இட்ஸ் நோ கோயிங் டு ட்ரை கிளாத்தாக மாறிடும். தென் யூ கேன் ஏபிள் டு அயன் இட். அயன் பண்ண யூ கேன் ஏபிள் டு ஃபோல்ட் இட் அண்ட் பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். த சேம் ப்ராசஸ் விச் இஸ் கோயிங் டு இன் இண்டஸ்ட்ரி. பட் நம்ம இங்கே 2 kg தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டில் ஃபார் 4 ட்ரெஸ் 3 ட்ரெஸ்லாம். பட் இண்டஸ்ட்ரி நான் சொன்னேன் 10,000 meters or 20,000 metersங்கிறப்ப just imagine that weight of that cloth and width of that cloth. So it will be difficult for a washing machine or ironing purpose. So what they will do, they will go with that stenter machine. In industry they will call it a stenter machine. So
அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்ட்ரெச்டா இருக்கும், ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கும். ஏன்னா பிகாஸ் வாஷ் பண்றப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, வாஷ் பண்றப்ப உங்க ட்ரெஸ் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கும். அதை நம்ம நீட்டா பண்ணணும்னா வாட் வி டூஸ், we are just going to iron it up. ஸோ அயன் பாக்ஸ் இருக்கு வீட்டில், we are just going to iron. ஸோ அயன் பண்றப்ப என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு தெர்மல் எனர்ஜி. ஸோ we are just going to iron it. ஸோ தென் ஒரு ஸ்ட்ரிங்கேஜ் கிளாத்ல ஸ்ட்ரிங்க் இருக்கும் வாஷ் பண்றப்ப. அப்ப அந்த ஸ்ட்ரிங்க்ல என்ன எடுக்கணும், now it will be ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். அயன் பண்றப்ப அந்த சுருக்குன்னு சொல்றீங்களா, சுருக்கமா இருக்குன்னு சொல்றீங்களா, சுருக்கம்லாம் போடும். ஸோ இன் இண்டஸ்ட்ரி தட் ஜஸ்ட் இமேஜின் தட் கிளாத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 மீட்டர் ஆர் 15 மீட்டர் இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ல இந்த ஃபேப்ரிக் போடுங்க இல்லையா, அதை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்கும். அண்ட் தென் இதை நான் ஸ்ட்ரெச் பண்ணி அயன் பண்ணணும். அயன் பண்ணணும்னா again இண்டஸ்ட்ரியில we are not having that much big iron box, right? So this is called also iron box, but different engineering design, different பெருசா இருக்கும். So iron box எப்படி ஒர்க் ஆகுது, சேம் கான்செப்ட். இங்க என்ன பண்ண போறோம்னா we are just going to apply a heat. So இண்டஸ்ட்ரியில எப்படி ஹீட் நம்ம ரெடி பண்ணலாம், anyone just give me answer. ஸோ நான் அயன் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி யூஸ் பண்ணி நான் அயன் பண்ண போறேன் வீட்டில். the same thing industry we are just going to apply electricity energy to iron this cloth, right? So once the dyeing process over, now dyeing process over, now I am just going to iron it up. அயன் பண்ணிட்டு I am just going to fold, and அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்போர்ட் அப்ளை பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நான் டிஸ்பேச் ஆகிடும், ரைட்? ஸோ எப்படி நம்ம அயன் பண்ணலாம், எனி ஐடியா? எப்படி நான் இந்த கிளாத் வெட் கிளாத்தா இருக்கும், இப்போ ஈரமாக தானே இருக்கும், நீங்க அதை காய வைக்கணும். தட்ஸ் கால் சிம்பிளா தமிழ்ல சொன்னா ஐ நீட் டு பி வெட் கிளாத்தை நான் ட்ரை பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஐ நீட் டு ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ், ரைட்? நம்ம என்ன பண்ணலாம், சன்லைட்ல ஜஸ்ட் ஹேவிங் டு அப்ளை. அதர்வைஸ் வில் கோ வித் நீங்க பார்த்தீங்கன்னா சன்னி டேஸ்ல யூ கேன் ஹேவ் சன்லைட்ஸ். ஸோ அதர்வைஸ் இஃப் ரெய்னி டேஸ் என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு ஹாஸ்டல்லே வீட்டில் என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், வீட்லயே ஒரு ஹூக் பண்ணிட்டு சீலிங் ஃபேனை போட்டு ரன் பண்ணுவோம். சீலிங் ஃபேனை ஓடிச்சு என்ன பண்ணுவோம், தேர் இஸ் ஏர் இஸ் அப்ளைட், ஃபோர்ஸ்டு ஏர், ரைட்? ஸோ ஃபோர்ஸ்ட் ஏர் வந்துச்சுன்னா என் ட்ரைஸ் கொஞ்சம் வேகமாக ட்ரை ஆகிடும். The same thing in industry, they are also using this conventional methods. So this is the conventional method. So by using sunlight or maybe ceiling fans. இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அரௌண்ட் 1000 ஃபேன்ஸ், ஒரு பெரிய ரூஃப் இருக்கும், அந்த ரூஃப்க்கு கீழே they will just கிளாத் வச்சிருவாங்க, அதுக்கு கீழே மேலே சீலிங் ஃபேன்ஸ் அரௌண்ட் 100 to 20, 200, 300 ஃபேன்ஸ் they will just going to run it up. எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியில போனீங்கன்னா தெரியும், இம்ப்ளான்ட் போனீங்கன்னா just go and see and what are the things happening inside that industry. That's why I'm always looking to forward you people to just go to implant training in a local industry. Just go and learn something. அங்கே என்னென்ன மிஷின் என்னென்ன ஓடிட்டு இருக்கு, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு என்ன டிசைன் we need to think. ஸோ அப்படி பண்ணாத it got a job as well as knowledge. ஸோ நம்ம இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போகிறப்ப என்ன பண்ணுறோம், இதை நேம் சேக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடும், இண்டஸ்ட்ரியிலே போகிறதில்ல. தட்ஸ் அவர் பிக் இஷ்யூ. ஸோ ஓகே, நான் டிவேட் ஆகக்கூடாது, தட்ஸ் ஐ எம் மூவிங் இன் திஸ் மிஷின். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை a heat energy over here. This is called forced iron machine, right? So என்ன பண்ணுவாங்கன்னா, so இந்த pipelines பாத்தீங்கன்னா already we seen before machine, right? So in this machine also we have seen. So I already told you. So இந்த pipeline என்ன வரும், இந்த மாதிரி pipeline wherever you see in industry, so this pipeline carries what? Anyone? Drying chemicals, sir. Chemicals. Not exactly. கெமிக்கல்ஸும் வருது, பட் இங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இந்த சின்ன பைப்ல வரும், இங்க கீழே இருக்கு. I couldn't show you, பட் இந்த பைப் நான் முன்னாடி சொன்னேன், ரீகால் பண்ணுங்க. யாராவது நோட் பண்ணுங்களா? இதுல பாருங்க காஜ்லாம் ஃபிட் பண்ணிருக்காங்க அந்த மிஷின்ல, அந்த பைப்ல காஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன காஜ் இது, போர்டன் காஜ் ஆர் மேபி தெர்மோமீட்டர், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா போர்டன் காஜ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. போர்டன் காஜ் இஸ் கோயிங் டு மெஷர் ப்ரெஷர், அண்ட் ஹியர்ஸ் தெர்மோமீட்டர்லாம் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர், அண்ட் ஹியர் ஆல்சோ ஒன் ஸ்மால் சென்சார், ரைட்? ஸோ நான் சொன்னேன், எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, வாட் இஸ் திஸ்? ஸோ பி செக்ஷனுக்கு நான் மார்னிங்கே சொன்னேன், பி செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எனிவன்? இப்போ கூட சொன்னேன். ஐ நோ த டிஃபிகல்ட்டி, ரைட்? ஸோ டிஃபிகல்ட்டி தான் ஆன்லைன் டீச் பண்ணுறது, பட் இருந்தாலும் நீட் டு லேர்ன். எனிவன்? இதெல்லாம் சொல்லிட்டு நான் வேகமாக சொல்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத ஆன்சர், அதான் இம்பார்ட்டன்ட், ஸோ இம்பார்ட்டன்ட் திங். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். தமிழ்ல எஸ் பிரசாந்த், அவனுக்கு தெரியும், நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ ஸ்டீம்பா, ஸோ ஆல்ரெடி டோல்ட் யூ, ரைட்? ஸோ மார்க் பண்ணிலாம் காமிச்சிருக்கேன் பாருங்க, ஹரிசாண்டல் லைன்ஸ்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தான் எனர்ஜி போகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்டீம் கேரிங் பைப்ஸ், ரைட்? ஸோ அந்த ஸ்டீம் தான் இங்கேயும் ஐம் கோயிங் டு அப்ளை. நல்லா வாட்ச் பண்ணி தெரியும், வேற ஒரு கோன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு சில்வர் கோட்டிங் கலர்ல பாத்தீங்கன்னா தட்ஸ் 100% இட்ஸ் கால்டு ஸ்டீம். ஸோ திஸ் கால்டு இண்டஸ்ட்ரியல் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ளூ கலர் பைப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் போகும், ரைட்? கண்டென்சேட் ஆகும், இங்கிருந்து ஸ்டீம் வரதை கண்டென்சேட் பண்ணி வாட்டர் மாதிரி ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரேஸ், எலக்ட்ரிக்கல் மோட்டர்ஸ், வயரிங், லைட்டிங் கேபிள்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க.
And this symbol green color or blue color shows electrical motors. இங்க பாத்தீங்கன்னா மோட்டர்ஸ் இருக்கு, இங்க மோட்டர்ஸ் இருக்கு, இங்க மோட்டர்ஸ் இருக்கு. ஸோ அயன் தான் பண்ண போறோம் சார். எதுக்கு சார் மோட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க? நீங்க தான் அயன் பண்ற மெசேஜ் சொன்னீங்க. பட் வை தே ஆர் யூசிங் மோட்டர்ஸ் ஓவர் ஹியர்? திஸ் இஸ் சிம்பிள் மெக்கானிசம், ஜஸ்ட் என்ஜினியரிங் டிசைன் தான். நான் இந்த ரோல் என்ன பண்ண போறேன், ஆஃப்டர் டையிங் ப்ராசஸ் ஓவர் ஆன பிறகு என்ன பண்ண போறேன், இந்த கிளாத் இந்த ரோல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை. இந்த கிளாத் இஸ் நவ் கோயிங் டு மூவ் திஸ் டைரக்ஷன். இந்த ரோல் வழியா போயிட்டு இருக்கும். இந்த நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா பாய்லர்ல இருந்து ஸ்டீம் இங்கிருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஸ்டீம் வந்துட்டு இருக்கு. ஸ்டீம் லைன்ஸ் பாய்லர்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டீம் ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணோம், இங்க வாட்ச் பண்ணீங்கன்னா பழைய மிஷின்ல தெரியும், இந்த வாட்டரை இதுக்குள்ள போர் பண்ண வாட்டரை இதுக்குள்ள போர் பண்ற வாட்டர் 50,000 லிட்டர்ஸ் வாட்டர் நான் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி தான் டையிங் பண்ண போறேன். ஹீட் பண்றதுக்கு நான் இங்க வந்துட்டு ஃபயர்லாம் கிரியேட் பண்ண முடியாது இந்த மிஷின்ல. அப்ப என்ன பண்ணணும், we need to apply steam. That's why here also I told that இங்க இருந்து ஏன் ஸ்டீம் பைப் இங்க இருக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, I need to heat it up this water. ஹீட் பண்ணி டை பண்ணாதான் the quality of water is getting much faster, டையிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட் நடக்கும். பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹீட் இஸ் மச் நீடட். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் திங். ஹீட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹீட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் திங். அப்பதான் வேகமா ரியாக்ஷன் நடக்கும். பிகாஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் நான் அப்ளை பண்ண போறேன் இந்த கிளாத்ல. தட்ஸ் வை ஐ நீட் டு ஹீட் இட் அப் திஸ் வாட்டர். அப்ப நான் ஹீட் பண்றதுக்கு எங்க ஃபர்னஸ்லாம் வைக்க முடியாது. ஸோ ஃபார் தட் பர்பஸ் தே ஆர் ஜஸ்ட் அப்ளையிங் ஸ்டீம் ஓவர் ஹியர். ஸ்டீம் அப்ளை பண்ணா ஹீட் ஆயிடும். தென் எல்லாமே சிம்பிள் தான். பட் இன்ஜினியரிங்ல பிக் இஷ்யூ. பட் அதே ஸ்டீம் தான் இங்க யூஸ் பண்ண போறேன். இந்த கிளாத் மேல அப்ளை பண்ணா நான் வெட் கிளாத் நான் இட்ஸ் கெட்டிங் இன்டு ட்ரை கிளாத், ரைட்? ஸோ அப்படி நான் அப்ளை பண்ண முடியாது வித் ஹெல்ப் ஆஃப் மோட்டர்ஸ், ரைட்? நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க மோட்டர்ஸ் இருக்கு. மோட்டரோட எண்ட்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் அ பிளேட்ஸ் ஓவர் லைக் திஸ். சீலிங் ஃபேன் இருக்குல்ல உங்களுக்கு, சீலிங் ஃபேன் எப்படி ஹரிசாண்டலா ஓடும், ஏர் வில் பி நவ் ஃப்ளோ இன் திஸ் டைரக்ஷன். இங்க வெர்டிகலா மோட்டர் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ இங்கேயும் பிளேடு கனெக்ட் பண்றேன். whenever the motor is getting rotated, இங்கிருந்து ஸ்டீம் இஸ் கமிங். ஸோ இங்க ஃபேன் இப்படி ஓடுது. அப்போ ஃபோர்ஸ்டா டிராப் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். இந்த ஏர் இப்படி போகும், அந்த கிளாத்ல போடும். அப்போ ஹாட் ஸ்டீம் இஸ் நவ் அப்ளைங் ஆன் திஸ் கிளாத் நவ் இட்ஸ் கெட்டிங் ட்ரை ஆயிடும் வேகமா. ஸோ அதே மாதிரி இங்க 6 சேம்பர்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 6 இல்ல 5 இருக்கு. 1 2 3 4 5 சேம்பர்ஸ் தாண்டி இந்த கிளாத் போகணும். ஒவ்வொரு சேம்பர்லயும் இந்த கிளாத் இஸ் நவ் கிராசிங். ஸோ ஒவ்வொரு சேம்பர்லயும் இஸ் நவ் ஸ்டீம் இஸ் அப்ளை. எல்லா இடத்துலயுமே மோட்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கால்குலேட்டட் இட். ஸோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இங்க ஒரு மோட்டர் அரௌண்ட் இங்க எல்லாமே 5 HP மோட்டர்ஸ் தான். நம்ம இந்த இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றது எல்லாமே 5 HP. ஸோ 5 HP மோர் தென் எனஃப். இங்க ஒரு 5 HP, இது எல்லாமே 5 HP. ஸோ டோட்டலா இங்க பாத்தீங்கன்னா 5 சேம்பர்ஸ் இன்டூ 2 மோட்டர்ஸ். அப்ப கனெக்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை மோட்டர்ஸ் தேவைப்படுது? 5 சேம்பர்ஸ் இன்டூ 2. அப்ப 10 மோட்டர்ஸ் 5 HP. ஸோ டோட்டலா இங்கே 50 HP வந்துருச்சு. அப்ப இங்க ஒரு 5 HP ஃபார் லோடிங் பர்பஸ். அப்ப 55. ஸோ அந்த பக்கம் இந்த மிஷின் மாதிரி அந்த பக்கம் இட்ஸ் நவ் அன்லோடிங். அங்க ஒரு 5 HP. டோட்டலா 60 HP எலக்ட்ரிக்கல் மோட்டர் இஸ் நவ் யூஸ்ட் ஓவர் ஹியர். அப்ப இந்த மிஷின்ல என்னென்ன எனர்ஜி யூஸ் பண்றோம்? எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி as well as steam energy. Steam energy is on the way from boiler. So அப்ப இங்கேயும் 2 types of energy used, right? So one is electrical energy, one is steam energy. So different types of energies here consuming. So இந்த electrical motorல எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது, right? We'll have one more question. இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா this is a block, right? இந்த blockல பாத்தீங்கன்னா HMI ஓட இருக்கா? HMI ஓட புஷ் பட்டன் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் டெஃபினட்டா 200% PLC controllers is applied, right? So I damn sure that இங்கேயும் PLC தான் யூஸ் பண்றோம். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணனால சொல்றேன். And then you will have a HMI also, right? These are the control system over here. And then for example, for your understanding purpose, Stentor machine is manufactured by 2 minutes la mudicha next class neenga poikalam. And then just to have a calculation, in the 5 chambers we are using around 12 motors around 130 HP, right? So 130 kilowatt hour, right? So for 80,000 meters of na drive பண்றதுக்கு எனக்கு 130 kilowatt hour தேவைப்பட்டிருக்கு for 24 hours க்கு. இது 1 ஹவருக்கு 130 kilowatt hour, right? So ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டினா என்ன சொல்லுவோம்? 1000 kilowatt, சார் 1 kilowatt hour தான் ஒரு யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவருக்கு இந்த மெஷின் எவ்வளவு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் கன்சூமிங்? அரௌண்ட் 130 யூனிட்ஸ், ரைட்ஸ். இண்டஸ்ட்ரிக்கு 1 யூனிட் நம்ம ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் நம்ம we are paying around 3 rupees, around 2.5 rupees to 3 rupees now we are paying. As a industry commercialize பண்றதுனால they need to pay around 15 rupee to 17 rupee. அப்ப ஒரு யூனிட்டுக்கு they need to pay 15 rupee. 1 ஹவருக்கு this Stentor machine is consuming 130 kilowatt hour. அப்ப just make a calculation, 130 unit into 15 rupees ஒரு அமௌண்ட் வரும் into 24 hours. அப்ப கால்குலேட் பண்ணுங்க, அரௌண்ட் 35,000 வரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில 2 to 3 machines they will have commonly 35,000 வரும். Just pay. That's why initially I told that every electrical company, sorry, processing industry, they are just going to pay around lakhs கணக்குல தான் பே பண்ணுவாங்க. ஸோ Stentor machine எவ்வளவு மச்சுனா, just imagine this is 30 kilowatts energy கன்சியூம் பண்ணுது.
30 kilowatts energy is consuming, right? அப்ப என்ன எனர்ஜி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் இந்த மாதிரி ஒரு 20 மிஷின் பிக் இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கும். பிக் டையிங் இண்டஸ்ட்ரியில 20 to 25 மிஷின்ஸ் இருக்கும். கால்குலேட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, right? So it's much money we are spending, right? Here also we are getting that much money. So lakhs கணக்குல we need to pay as electrical energy. So it's now time is crossing. So tomorrow classல we'll continue, right? So பாய்லரோட இருந்து பேசலாம், கண்டென்சர் பத்தி பேசலாம், and இன்வெர்டர் பத்தி பேசலாம், right? And then finally I'm just going to stop somewhere here. I'm just going to share one more screen, make it fast up and anyone just note it down. I'm just giving it the different types of software is you could able to use in different software. In resume போட்டுக்கோங்க different softwares I could have a knowledge. So now I'm just going to share that screen, entire window, so you could see my entire window. So I just installed this software. It's a big software. It's so good software actually. Red Screen Expert. Anyone just note it down. Red Screen. I'm just going to this one, Red Screen. You can find out Red Screen Expert. It's a software. I could give you the crack key also, so you could find out energy monitoring system. In the software பத்தி நம்ம ஃபுல்லா படிக்க போறோம். I'm just choosed my textile industry. That's why I just actually demo காமிக்கலாம். உங்களுக்கு பார்த்த டைம் ஆயிடுச்சு. டெமோ காமிக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெமோ காமிக்கிறேன். எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு வாட்டர், எவ்வளவு ஸ்டீம் எல்லாத்தையும் இந்த சாஃப்ட்வேர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஆனுவல் காஸ்ட்ல எவ்வளவு ரெடியூஸ் ஆகும் எல்லாமே அதுல காமிச்சிரும். So we'll discuss later. நீங்களும் அந்த ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்ல நாலேஜ் இருக்கு, சாஃப்ட்வேர்லாம் போட்டு வச்சுக்கோங்க. This is a software first interface, right? Single லைஸ்ல பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியலைஸ், காலேஜ், இன்ஸ்டிடியூஷனல், or IT industry, data center. You can choose agriculture. So whatever may be, right? So entire facilities you could have. இதை click பண்ணினா you could able to enter machines, right? அந்த data எவ்வளவு HP யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்களே delete கொடுத்துக்கலாம். இந்த software I give it as a free version உங்களுக்கு கொடுக்குறேன் with crack key ஓட. So you could follow this much industries. You could also have this much cost analysis. எவ்வளவு எனர்ஜி அக்கவுண்டிங் பண்ணலாம். இந்த ஒரு சாஃப்ட்வேர்ல எல்லாமே வந்துரும். I hope you will be happy about that. Am I correct? Yes, I will show different software's name. Then you can go to next class. 1 second, make some fast up here. And these are the softwares you could monitor your energy, right? So I can note it down. Red Screen Expert, Energy Pro, and then Power Monitoring Engineering from Schneider, right? So this is energy from Siemens, Power Engineering. These are different 4 softwares I'm having right now. In the software நானும் உங்களுக்கு டீச் பண்றேன் later. So with the time கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுனால I'm just going to wind it up over here, and the next class we will continue. So you can join 4th hour class for different faculty. So thank you all. So we'll meet next class. Thank you all. Thank you, sir. Thank you all.